ஹாய் ஹலோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபி போயிட்டுருக்கு. இந்தியன் எக்கனாமிக் ஜியாகிரஃபியில் அக்ரிகல்ச்சர் அண்ட் மைன்ஸாக 2 கேட்டகரியாக பிரித்தோம். அதில் அக்ரிகல்ச்சரில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் க்ராப்ஸில் எதெல்லாம் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டான க்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வரிசையாக படிச்சுட்ருக்கோம். அந்த வரிசையில் ஆயில் சீட்ஸ் லாஸ்ட்டாக முடிச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ, ஜூட் அண்ட் ஸ்பைசஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். அதோட சேர்த்து ஒரு குட்டி கான்செப்ட் சீட் மிஷன் அப்படிங்கிற ஒரு குட்டி கான்செப்டும் இதோட சேர்த்து இதில் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் டேக்கன் மை மீ பிரிசிலா. எனி டவுட்ஸ் இருந்துச்சு, குவரிஸ் இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டீ போயிடலாமா? ஸோ டீ அப்படின்னு பார்க்கும்போது டீக்கு ரொம்ப அதிகமான ரெயின்ஃபால் வந்து தேவைப்படுது. அப்ராக்சிமேட்லி மோர் தேன் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட வெட்டஸ்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரணும்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேகாலயா அண்ட் நார்த் ஈஸ்ட் பார்ட் அங்கெல்லாம் வந்து இந்த டீயை வந்து கல்டிவேட் பண்ணலாம். இதுக்குன்னு சில யூனிக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் வேணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்னன்னா ட்ரீயோட ரூட்ஸில் வந்து ஒரு வாட்டர் லாகிங் சுச்சுவேஷன் வந்து இருக்கக்கூடாது. சப்போஸ் ட்ரீயோட ரூட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸுக்கு வந்து வாட்டர் லாகிங் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ரெயின் அதிகமாக வேணும், பட் ரூட்ஸில் அது தேங்கி நிற்கக்கூடாது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஸ்லோப்பி ரீஜனில் வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ தட் வாட்டர் வந்து அந்த ரூட்ஸில் வந்து தேங்கி நிற்காது இல்லையா? ஸோ அதனால் அங்கே வந்து பிளான்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிமாலயன் ஸ்லோப்ஸ்லேயும் நீல்கிரிஸ்லேயும் வந்து நம்ம பார்க்கலாம். நீல்கிரிஸ் இந்த சென்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸில் சதர்ன் கர்நாடகா ரீஜனை சுற்றி வந்து இந்த டீ பிளான்டேஷன் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். ஸோ இந்தியா வந்து இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் 70% அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கலி நம்மளே வந்து அதை கன்சியூம் பண்ணிடும். ஓகே, 70% வந்து டொமஸ்டிக்கலி இந்தியாலேயே வந்து இட் இஸ் கெட்டிங் கன்சியூம்டு. ஸோ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் நம்மளால் ஆக முடியலை. எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதில் மோர் தென் 50% நம்மளே வந்து கன்சம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை. ஸோ முன்னாடி வந்து ஃபஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா சிங்கப்பூர். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பெர் கேபிட்டா டீ கன்சம்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து இட் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டீ. ஓகே, ப்ரொடியூசரும் நம்ம தான் லார்ஜஸ்ட், கன்சியூமும் நம்ம தான் லார்ஜஸ்ட். ஆனால் எக்ஸ்போர்ட்டர் மட்டும் ஆக முடியல. முன்னாடி இருந்துச்சு, இப்போ சிங்கப்பூராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது டீ பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு டீ பிளான்டேஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சைனாவில் டீ ப்ரொடக்ஷன் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து ரொம்ப தே ஆர் அடிக்டட் டு டீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைனாலேருந்து நிறைய வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முந்தி இந்தியா வந்து காலனியாக இருந்தப்போ நிறைய வந்து சைனாலேருந்து டீயை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சைனா அந்த டைமில் வந்து டீ ப்ரொடக்ஷனில் நல்லா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சைனா வந்து அவனோட காலனியாக இல்லை. ஸோ இந்தியாவில் அவன் காலனியில் ப்ரொடியூஸ் பண்ணால் இம்போர்ட் பில்லை கம்மி பண்ணலாம், அப்போ கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா சாப்ளிங்ஸை வந்து எடுத்து இங்கே ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணான் பிரிட்டிஷ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் இல்லை, அஸ்ஸாமில் உள்ள ஒரு ஓன் வெரைட்டி இருக்கு இல்லையா? ஸோ அஸ்ஸாமில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த சொந்த வெரைட்டி வந்து சைனாவிட வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசாமோட சேர்த்து ஃபுல் ஹிமாலயாஸ், அதாவது ஷிவாலிக் அண்ட் அந்த லெசர் ஹிமாலயாஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸில் உள்ள நீல்கிரிஸ் அங்கெல்லாம் வந்து டீ பிளான்டேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டான். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ பிளக்கிங் அப்படிங்கிறதுக்கு உமன் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா உமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதோட ப்ராசஸ் ஆஃப்டர் பிளக்கிங் இருக்கு இல்லையா? ஸோ அங்கே டீ எஸ்டேட் போகிற அந்த ப்ராசஸ் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து இட் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் கண்ட்ரி. பிளக்கிங்க்கு வந்து அதிகமாக ஆள் தேவைப்படும். அண்ட் ஆல்சோ டீ எஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் வந்து மெயின்ஸில் 2014 வந்து கேட்டிருக்காங்க. அதை லாஸ்ட் ஸ்லைடில் போட்டிருக்கேன், யூ கேன் கோ த்ரூ இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூட்.
டீ மாதிரியே இன்னொரு கிராப் வந்து ஜூட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹெவி ரெயின் வேணும், அதிகமான மழை வேணும், ஹியூமிட் அண்ட் ட்ராபிக்கல் கண்டிஷனில் தான் இந்த ஜூட் வந்து வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து இது வந்து எங்கே அதிகமாக வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லாகிங் சுச்சுவேஷன் வந்து அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இது வளரும். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ளி பேசின், வெஸ்ட் பெங்காலில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹூக்ளி ரிவர் கிட்ட தான் வந்து இதோட ட்ரெடிஷ்னல் ஏரியாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட் ஷிஃப்டட் டு கோதாவரி பேசின். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் அந்த ரீஜனில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட் காட் ஷிஃப்டட் டு கோதாவரி பேசின். நெக்ஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு ரெட்டிங் ஆஃப் ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெட்டிங் ஆஃப் ஜூட் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜூட்டை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஹூக்ளி ரிவரில் இந்த மாதிரி வந்து ஃப்ளோட் பண்ண விட்டுருவான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ண விட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா ரிவரோட ஃப்ளோனால ஜூட்டில் உள்ள அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து அந்த வாட்டர் வந்து பிரித்து கொடுத்துரும். ஓகே, ஸோ பிரித்து கொடுக்கறதுனால அந்த ஃபைபர் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஃபைபர்ஸை தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் ஈடுபடுவாங்க. இதை தான் ரெட்டிங் ஆஃப் ஜூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ரெட்டிங் ப்ராசஸ் வந்து இட் இஸ் கேரிட் அண்டர் வாட்டர். ஓகே, ஸோ ஆல்வேஸ் எங்கே நடக்கும்னா ரிவர் பக்கத்தில் தான் வந்து இங்கே இதோட கல்டிவேஷன் வந்து அதிகமாக நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் சைடில் ஏற்கனவே மழை அதிகம் அண்ட் பக்கத்துலேயே வந்து ஹூக்ளி ரிவர் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து ரெட்டிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபைபர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி காய வச்சுருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸில் வந்து சாக்ஸாக வந்து பண்ணுவாங்க. சாக்ஸ் இந்த சென்ஸ் சாக்குப்பை இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய கிரெயின்ஸை வந்து பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கோல்டன் ஃபைபர்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஜூட்டு தான் வந்து அதிகமான ஃபாரெக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ் வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. வென் பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தப்போ இங்கே இந்த ஜூட் அப்படிங்கிறது அதிகமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துச்சு. ஓகே, ஸோ ஈவன் இந்த டைம் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்து ஆர்மிஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தன்னைத்தானே மறைச்சிக்கிறதுக்காக ஒளிகிறதுக்காக இந்த ஜூட்னால ஆன இந்த சாக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ பிஃபோர் செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு முன்னாடி கூட இந்த ஜெர்மனி என்ன பண்ணாங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இந்த ஜூட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மனி வந்து சிந்தட்டிக் ஃபைபரை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த டைம் பீரியடில் சிந்தட்டிக் ஃபைபர் வெளியே வந்துருச்சு. ஸோ அது வெளியே வந்ததுனால ஜூட்டோட டிமாண்ட் வந்து கம்மியாயிருச்சு. நவ் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூட் வந்து தேவையே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, அன்இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம இந்த ஜூட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த கிரெயின்ஸை வந்து பேக் பண்ணுறதுக்கு. இப்போ அரிசி மூட்டைலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மூட்டை சாக்குப்பை தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பேக்கேஜிங்காக மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ அதனாலையும் வந்து இப்போ ப்ராப்ளம்ஸ் வருது. சப்போஸ் ஹியூமிட் கண்டிஷனில் வந்து அந்த சாக்குப்பையில் கிரெயின்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஹியூமிட் கண்டிஷனில் வரும்போது அந்த கிரெயின்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து அரைஸ் ஆகுது. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஜூட்டில் வந்து ரிசர்ச் ஏதாவது பண்ணி ஏதாவது இன்னோவேட்டிவாக இதை யூஸ் பண்ணலாமா, டிஃப்ரெண்ட்டான வேலை ஏதாவது யூஸ் பண்ணலாமா, இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கிங் ஏதாவது பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது ஒன்று. அண்ட் ஜூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மோர் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ டிபெண்ட் இன் ஜூட் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ எக்கலாஜிக்கலியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் வந்து இட் இஸ் வெரி குட். ஏன் அப்படின்னா இந்த ஜூட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீக்ரேடபிள். மற்றபடி இந்த பிளாஸ்டிக்கும் சரி சிந்தட்டிக் ஃபைபரும் சரி இது வந்து இட் இஸ் நாட் டீக்ரேடபிள். ஆனால் இந்த ஜூட் அப்படிங்கிறது டீக்ரேடபிள். அதனால தான் கவர்மெண்ட் வந்து இட் இஸ் வில்லிங் டு ப்ரொமோட் ஜூட். ஓகே, ஸோ இதே ஜூட் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் அப்படிங்கிறப்போ இந்தியா வந்து இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்பைசஸ். முன்னாடி ஏஷியன்ட் டைம்ஸ்லேருந்தே இந்தியாவுக்கும் ஸ்பைசஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனே இருக்குது. இந்தியாவை ஸ்பைசஸ்க்காகவே பேர் போன ஊர் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி காலத்துலேருந்தே சொல்லப்படுது.
இதை எங்கே வளர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம இப்போ இந்தியா வந்து அக்கா பிரித்து படித்தோம் இல்லையா ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியாவில், அதை வந்து படிக்கும் போதே வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து கேரளாவில் ஜாஸ்தி வந்து இப்போ கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எங்கன்னா கேரளாவில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கார்டமம் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக், ராஜஸ்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லி. ஓகே, ஸோ கேரளாவில் உள்ள ஸ்பைசஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பெப்பர், ஜிஞ்சர் அண்ட் ஆல்சோ கார்டமம். ஓகே, ஸோ இந்த மூணும் வந்து கேரளாவில் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எரிக்கா நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு எரிக்கா நட். எரிக்கா நட்னா வேற ஒன்றும் இல்லை, தமிழில் கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து எரிக்கா நட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இட் இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் கேரளா. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த கேரளாவோட ஸ்பைசஸ்க்கான ஒரு கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுக்கு வந்து ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் வேணும். அண்ட் அதுக்கு ரெயின்ஃபால் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து தேவைப்படும். அண்ட் அதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 to 1200 மீட்டர் ஹைட்டில் தான், அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த மீட்டர் ஹைட்டில் தான் வந்து இதை வளர்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு சாயில் வேணும் இல்லையா. ஸோ அந்த சாயில் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூமி லாட்ரிட்டிக் சாயில். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் தான் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து வளரும். ஸோ அதர் தென் கேரளா இம்பார்ட்டண்ட் ஸ்பைஸ் ப்ரொடியூசர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒன்று, இன்னொன்று கர்நாடகா ஒன்று. ஓகே, ஸோ கேரளா தவிர கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு வந்து அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்பைசஸ் ப்ரொடியூசர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ரிலேட்டடான 2 கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2010லையும் 11லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஸ்லைட் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன், யூ கேன் ஆன்சர் தட். ஓகே, ஸோ இதோட வந்து இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் போர்ஷனில் ஒரு இன்னொரு கான்செப்ட் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் பற்றின ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ சீட்ஸ் அப்படிங்கிறதுல சீட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எந்த ஒரு கிராப்லையும் ப்ரொடக்டிவிட்டியை கூட்டணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேவையான விஷயம். ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்ன வேணும்னா வீட்லேயும் சுகர் கேன்லேயும் நம்ம வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ அதில் மட்டும் இல்லாமல் எல்லா கிராப்ஸ்லையும் நம்ம வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியை வந்து ப்ரொடக்டிவிட்டி கூட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கவர்மெண்ட்டோட ஆசை. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த மேட்டர். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்புக்கு அவங்க வந்து ஒரு ப்ரொடக்டிவ் அல்லது ஒரு குவாலிட்டேட்டிவ் சீடை வந்து கொடுக்கணும். ஸோ எவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இரிகேஷன் கொடுத்தாலும் சீடு நல்லா இல்லைன்னா அந்த கிராப் வந்து ப்ரொடக்ஷன் வந்து நல்லா கொடுக்காது. ஸோ ப்ரொடக்டிவிட்டிக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் சீட். ஓகே, ஸோ அதுக்காக ஆரம்பித்தது தான் வந்து என்னென்னா இந்த சீட் மிஷன். இதை வந்து 12th பிளானில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் இதை ஹேண்டில் பண்ணும். ஸோ எத்தனை கிராப்ஸுக்குன்னா மேஜர் 45 கிராப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இந்த மிஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரேஷியோ வந்து கூட்டணும், அந்த ரேட்டை வந்து கூட்டணும். ஸோ இந்தியாவோட டோட்டல் அக்ரிகல்ச்சர் லேண்டை எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுடைய டோட்டல் நெட் சோன் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளோ போர்ஷன் சர்டிஃபைடு அல்லது கமர்ஷியல் குவாலிட்டேட்டிவ் சீடை வந்து யூஸ் பண்ணப்படுது கம்பேரிட்டிவ்லி வித் ஃபார்ம் சேவ்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஓகே, ஸோ ஃபார்மர் சேவ்டு சீட்ஸ் அது இந்த நெட் சோன் ஏரியாவில் எவ்வளோ ஃபார்மர் சேவ்டு சீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து இந்த கமர்ஷியல் குவாலிட்டேட்டிவ் சீட் அல்லது சர்டிஃபைடு சீடை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மேட்டர். ஓகே, ஸோ ஃபார்மர் சேவ்டு சீட்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபார்மர் ஒரு கிராப் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணுறாரு இல்லையா, ஸோ அந்த சீட்ஸ் தான் வந்து ஃபார்ம் சேவ்டு சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே. ஸோ நம்மளுடைய இந்த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டை வந்து கூட்டணும் அப்படின்னா இந்த ஃபார்மர்ஸ்க்கு அதிகமான கமர்ஷியலி குவாலிட்டேட்டிவ் சீட்ஸை வந்து யூஸ் பண்ண சொல்லி ப்ரொமோட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, ஸோ இது இன்க்ரீஸ் ஆயிட்டுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா கவர்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ் தட் இஸ் சீட் மிஷனில் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்து கூடிருச்சு அப்படின்னா சீட்ஸோட குவாலிட்டியை வந்து கூட்டிட்டோம் அப்படிங்கிறது மீனிங். ஓகே. ஸோ இந்த குவாலிட்டியும் கூடணும் அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஃபேக்டர் என்னன்னா ஃபார்மரோட சேவ்டு சீட்ஸோட குவாலிட்டியையும் அப்கிரேட் பண்ணணும். நம்ம இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து கூட்டி அந்த குவாலிட்டேட்டிவ் சீட்ஸை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது ஒரு பக்கம் அண்ட் ஆல்சோ ஃபார்மரோட சேவ்டு சீட்ஸோடைய குவாலிட்டியையும் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுவும் சீட் மிஷனில் ஒரு ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து எப்போ அந்த சர்டிஃபைட் அண்ட் கமர்ஷியலி குவாலிட்டேட்டிவ் சீட்ஸை வாங்குவாங்கன்னா அது வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் அதை வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதோட ப்ரொடக்ஷனை கூட்டணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ மூலியமாக அங்கே ப்ரொமோட் பண்ணுற அந்த சர்டிஃபைட் சீட்ஸ் அண்ட் கமர்ஷியலி குவாலிட்டேட்டிவ் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி இது வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட போய் கொடுக்குறோம். ஸோ அவங்க ஃபார்மர்ஸ் எப்போ வாங்குவாங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்தால் மட்டுமே அதை வாங்குவாங்க, இல்லைன்னா அதை வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரொடக்ஷனை வந்து கூட்டுறதுக்கான எல்லா வேலையும் வந்து இந்த சீட் மிஷனில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கேயும் வந்து நம்ம அப்கிரேடேஷன் பண்ணணும். அதாவது ஸோ நம்மளுடைய இந்த பப்ளிக் செக்டார் சீட் ப்ரொடியூசிங் ஏஜென்சிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்மளுடைய இந்த சர்டிஃபைட் சீட்ஸையும் கமர்ஷியலி குவாலிட்டேட்டிவ் சீட்ஸையும் கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே இருக்கிற சீட்ஸையும் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும், இந்த ஏஜென்சியையும் வந்து அப்கிரேட் பண்ணணும். ஸோ தட் தே யூஸ் மோஸ்ட்லி சர்டிஃபைடு சீட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சீட் ரிலேட்டடாக ஒரு ஆக்ட் இருக்குது. லைக் இந்த பில் வந்து இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸ்டில் நவ் இட் இஸ் இன் பெண்டிங் கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சீட் பில் அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2004. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது கவர்மெண்ட் வெப்சைட். ஓகே. சீட் பில்ஸ் 2004. ஓகே. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பில் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆல்ரெடி சீட் ஆக்ட் 1966 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்த பில்லை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சப்போஸ் இந்த பில் வந்து வந்துருச்சு அப்படின்னா இந்த பில் மூலயமா இந்த சீடுக்குள்ள ப்ரொடக்ஷன் அதோட செல்லிங் ஆஃப் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட அண்ட் அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் வந்து இந்த பில் மூலயமா வந்து ரெகுலேட் பண்ண நினைக்கிறாங்க. ஓகே. சப்போஸ் இந்த பில் வந்து ஆக்டாக மாறிடுச்சு அப்படின்னா எல்லா கிராப்ஸோட சீட்ஸும் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே அடியில் வந்து வந்துடும். ஓகே. ஸோ எல்லா கிராப்ஸோட சீட்ஸும் வந்து கவர்மெண்ட்டோட ஏஜென்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் வந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் வந்து சில க்ரைட்டீரியாஸ், ஒரு மினிமம் பேராமீட்டர் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில க்ரைட்டீரியாஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ கவர்மெண்ட் டிசைட் பண்ண அந்த மினிமம் பேராமீட்டர்ஸை வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் அந்த சீட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே. இது ரெண்டாவது. மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெனிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. டிரான்ஸ்ஜெனிக் சீட்ஸ் இப்படின்னா என்ன அர்த்தம்னா பயோடெக்னாலஜி மூலியமாக டெவலப் பண்ண ஹைப்ரிட் சீட்ஸ். ஓகே. ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இந்த சீட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நடக்கும்னா இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் எல்லாத்தையும் வந்து தாண்டி அவங்க எல்லாரும் கிளியர் பண்ணி விட்டா மட்டும்தான் அண்ட் ஆல்சோ ஃபீல்டு ட்ரையலும் நடக்கும். அந்த ஃபீல்டு ட்ரையலில் ப்ரூவ் ஆகணும் இது வந்து யூசேஜுக்கு சேஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆனால் மட்டுமே இந்த டிரான்ஸ்ஜெனிக் வெரைட்டி ஆஃப் சீட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சப்போஸ் அந்த ரெஜிஸ்டர் பண்ண அந்த வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா, பர்ஃபார்ம் இன் த சென்ஸ் சப்போஸ் அந்த ப்ரொடியூசரோ இல்லை யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்க வந்து சில
விஷயங்கள் வந்து சொல்லி தான் வந்து நம்ம இங்கே சப்மிட் பண்ணியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ண போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ரொம்ப ரெசிஸ்டண்ட்டான சீடு, இது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸான சீடு, அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து செல்ஃப் லைஃப் வந்து நிறைய அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கிளைம்ஸ் வந்து சப்போஸ் அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த சீடு வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபார்மர்ஸ் வந்து தே கேன் கிளைம் காம்பன்சேஷன் ஃப்ரம் அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசரோ இல்லை அந்த டீலர்கிட்டையோ வந்து காம்பன்சேஷன் அந்த ஃபார்மர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு காம்பன்சேஷன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே வந்து இந்த விஷயங்களெல்லாம் கேட்டு டிசைட் பண்ணுவாங்க, இந்த கேஸ்க்கு என்ன மாதிரி இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸான கேசஸை அந்த கமிட்டியில், அதாவது காம்பன்சேஷன் கமிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்று செட்டப் பண்ணி அங்கே அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் ரிலேட்டட் டு சீட்ஸ். இப்போ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ இது வந்து 2010 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஏரியா இன் இந்தியா, ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட், ஆனுவல் ரெயின்ஃபால் ஆஃப் 200 சென்டிமீட்டர் இருக்கும், ஹில் ஸ்லோப்ஸ் அப் டு an altitude of 1100 centimeter, and annual range of temperature 15 to 30 degree. Okay, so which one of the following crop are you most likely to find in an area described above? Okay, so இது உங்களுக்கு question and almost உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இந்த எந்த ரிலேட்டட் டாபிக் எடுக்கணும் அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ லோயர் கேன்ஜெட்டிக் பிளைன்ஸ் வந்து is characterized by humid climate with high temperature throughout the year. Which one of the following pairs of crops is most suitable for this region? Option A வந்து paddy and cotton. Paddy அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, it is rice. ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து wheat and jute, and paddy and jute, wheat and cotton. எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் மெயின்ஸ் 2014 கேட்ட கொஸ்டின் இது. Okay, so whereas British planters has developed tea gardens all along the Shivaliks and lesser Himalayas from Assam to Himachal Pradesh, in effect they did not succeed beyond Darjeeling area. Explain அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மார்க் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா disappearance of lesser Himalayas, which means ஹிமாலயாஸ் வந்து நம்ம படிக்கும் போது பார்த்துருப்போம், வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டர்ன் சைடை நோக்கி போக போக அங்கே வந்து நேரோ ஆகும் அண்ட் ஸ்டீப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ டார்ஜிலிங்க்கு அப்புறம் கீழே இருந்து மேலே போகிறப்போ அதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக உடனே ஸ்டீப்பாக வந்து இப்படி ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நார்த் இந்தியாவில் உள்ள ஹிமாலயாஸ் வந்து மேலே போக நினச்சா இந்த மாதிரி கிராஜுவலாக வந்து ஏறும். அதே இது டார்ஜிலிங்க்கு அப்புறம் உள்ள அந்த ஹிமாலயாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சடனாக ஸ்டீப்பாக ஏறிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ரீசன். ஓகே, ஸ்டீப் ஸ்லோப் இருக்கிறதுனால. ஸோ பிளான்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு கிராஜுவல் ஸ்லோப் வேணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நம்ம பிளான்டேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்டீப் ஸ்லோப்பில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து சாயிலும் நம்மளுக்கு தேவை. சாயில் வந்து இந்த மாதிரி ஸ்டீப் ஸ்லோப்பில் ஃபஸ்ட்டு தங்காது. ஓகே, ஸோ டார்ஜிலிங்கில் சாயில் வந்து cannot ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் ஸ்டீப் ஸ்லோப். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரேடியாக ஹைட் ஆனாலும் அங்கேயும் வந்து பிளான்டேஷன் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரேடியாக ஹைட் ஆனால் டெம்பரேச்சர் வந்து அங்கே கம்மி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ட்ராபிக்கல் க்ராப். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து நிறைய வேணும், ஹாட் கண்டிஷன் கொஞ்சம் வேணும் இல்லையா. ஸோ டெம்பரேச்சர் கம்மியானால் மூணாவது ரீசன் வந்து ஃப்ராஸ்ட் அண்ட் கண்டிஷன் ஆயிரும். ஓகே, ஸோ ஃப்ராஸ்ட் சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆச்சுன்னா டீ பிளான்ட்டும் வந்து ஃப்ராஸ்ட் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அந்த பக்கம் போக போக கம்மி ஆகிட்டே போகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டிஃபிகல்ட் டெரைன். அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ பாப்புலேஷன் வந்து அங்கே வந்து ஜாஸ்தி கிடையாது அண்ட் சீப் லேபர் வந்து அங்கே கிடைக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இதுவும் ஒரு ரீசன். அஞ்சாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபிகல்ட் டெரைனில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ்க்கு இட் வாஸ் நாட் வெரி எக்கனாமிக்கல். ஓகே, சப்போஸ் அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அங்கே வந்து ட்ராக் போடணும். சப்போஸ் ரயில்வே அல்லது ரோடு ஏதாவது ஒன்று போட்டாங்க அப்படின்னா அங்கே ட்ராக்ஸ் போடணும் இல்லை ரோடு போடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் டெரைனில் வந்து
அவங்க வந்து இப்போ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இட் இஸ் நாட் எக்கனாமிக்கல். ஓகே, அவங்களுக்கு அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலையும் வந்து இந்த இஷ்யூஸ்னால வந்து அந்த டார்ஜிலிங்க்கு அப்புறம் உள்ள ஏரியாவுக்கு வந்து அவங்க போகலை. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டேஷன் வந்து இந்தியாவுக்காக அவங்க பண்ணலை. ஓகே, ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து அவங்களுக்கு தேவை அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த டீ பிளான்டேஷனே பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த எல்லா ப்ரொடக்ஷனும் வந்து போர்ட்டுக்கு வந்து கொண்டு போகணும். ஓகே, ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்காக கன்சம் பண்ணுறது, அந்த லோக்கல் டொமஸ்டிக் பீப்புளுக்காக பண்ணுறதா இருந்துச்சுன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க. அங்கே ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியோ என்னத்தாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய மெயின் எய்ம் அவங்களுடைய கன்சம்ஷன் ப்ளஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காசு பார்க்கணும். ஓகே, ஸோ இதைத்தான் வந்து அவங்களுடைய மெயின் எய்மாக இருந்துச்சு. சப்போஸ் இந்த டிஃபிகல்ட் டெரைனில் போக போக அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த டிஃபிகல்ட் டெரைன்லேருந்து போர்ட் வரைக்கும் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த ஏரியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா வரைக்கும் வந்து கொண்டு வரணும். ஓகே, ஸோ ரயில்வேஸ் வழியாக கொண்டு வரலாம், அல்லது ஈஸ்டர்ன் சைட் போக போக அப்படி இந்த பக்கம் தள்ளி போக போக சிட்டகாங் அண்ட் கொல்கத்தா போர்ட் தான் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா. ஸோ ஈஸ்டர்ன் சைட் நம்ம போக போக அந்த போர்ட்டுக்கு வந்து அது தூரமாயிட்டே போயிட்டுருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அண்ட் ஆல்சோ ஹில்லி அண்ட் டிஃபிகல்ட் ட்ராக் வந்து அங்கே அதிகம். ஸோ அங்கே அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப் பண்ணணும், விச் இஸ் நாட் எக்கனாமிக்கலி குட் ஃபார் பிரிட்டிஷர்ஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் துவார்ஸ் அண்ட் டார்ஜிலிங்க்கு அப்புறம் வந்து இந்த டீ பிளான்டேஷன் வந்து அவங்க பண்ணலை. ஓகே, ஸோ மெயின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டீப் ஸ்லோப் அப்ரப்டாக வந்து ரைஸ் ஆச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோப்பில் வந்து சாயில் தங்காது, செகண்ட் ரீசன். அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர் வந்து இப்போது சடனாக இப்படி ரைஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து அங்கே டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ட்ராபிக்கல் க்ராப் அப்படிங்கிறதுனால அந்த டெம்பரேச்சரில் வந்து அது வளராது. அடுத்த பாயிண்ட்டு ஹைட் ஏற டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா அந்த டீ பிளான்ட் வந்து ஃப்ரோஸ்ட் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி, லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி அந்த பக்கம் போக போக டிஃபிகல்ட் டெரைனில் பாப்புலேஷன் ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அங்கே வந்து அவங்க டெவலப் பண்ணலை. ஃபிஃப்த் ரீசன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க அந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் எக்கனாமிக்கலி குட் ஃபார் தெம். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அவங்க பண்ணலை. ஆறாவது ரீசன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸ்போர்ட் பண்ணணும் அண்ட் அவங்களோட கன்சம்ஷனுக்காக தான் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை போர்ட் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ ஈஸ்டர்ன் சைட் போக போக போர்ட்டோட டிஸ்டன்ஸும் அந்த ஈஸ்டர்ன் சைட் போக போக அங்கே உள்ள டிஸ்டன்ஸும் வந்து தூரமாயிட்டே போகும். ஸோ அதனாலையும் வந்து அவங்க டெவலப் பண்ணலை. ஓகே, ஸோ அதனால அந்த டார்ஜிலிங் ஏரியாவுக்கு அடுத்த வந்து அவங்க டீ பிளான்டேஷன் சக்சீட் ஆகி கொண்டு போகல. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு இப்படி தான் எழுதணும். ஸோ இதோட வந்து க்ராப்ஸ் அப்படிங்கிற ஃபேக்டர் வந்து அக்ரிகல்ச்சரில் முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்து என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். எனி டவுட்ஸ் இருந்துச்சு, குவரிஸ் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ் அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ தம்ஸ் அப். யாருக்காவது பிரோஜனப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ அகேன் அண்ட் பை.